வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 27, மார்கழி 11. இன்றைக்கான வானிலை அமைப்பு: தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் காற்று சுழற்சி. தற்போதைய அமைவிடம் நேற்று மாலையிலிருந்து இன்று அதிகாலை வரையிலான நகர்வுகள். அடுத்து எதிர்பார்க்கப்படும் நகர்வுகளும் தமிழகத்தில் தொடர இருக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள். அடுத்தடுத்த நிலைகளில் காற்று சுழற்சியினுடைய நகர்வுகள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து அடுத்தடுத்து விடுபடும் காற்று சுழற்சிகள். இவற்றின் நகர்வுகளால் அடுத்தடுத்த சுற்றுகளில் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 5 மணி அளவிலான வானிலை அமைப்பின் படி நேற்று மாலை நிலவரத்தில் இருந்து, அதாவது நேற்று மாலை இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்து வந்த காற்று சுழற்சி, அதாவது 90 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கோடு மற்றும் 3 டிகிரி வடக்கு அச்சக்கோடு பகுதி சார்ந்து நீடித்த காற்று சுழற்சியானது நேற்று மாலை தொடங்கி இன்று காலை அதிகாலை வரையிலான இந்த காலகட்டத்தில் சுமார் 550 கிலோமீட்டர் சற்று வடமேற்கிலும் மேற்கிலும் நகர்ந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் தென்னிலங்கைக்கு நெருக்கமாக சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் 85 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கோடு மற்றும் 5 டிகிரி வடக்கு அச்சக்கோடு வரையிலான பகுதிகளில் காற்று சுழற்சி சற்று வலுவுடன் நீடித்து வருகிறது. இது மேலும் மேற்கு சற்று வடமேற்கில் நகரக்கூடும், அதாவது தென்னிலங்கை ஒட்டி வரை நகருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இன்று மாலைக்குள் மேலும் சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு அது மேற்கு வடமேற்கில் நகரக்கூடிய நிலையில் தென்னிலங்கையை ஒட்டி குமரிக்கடலுக்கு நெருக்கமாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் விளைவாக நாளை காலை முதல் எதிர்பார்க்கப்பட்ட மழை சுற்று இன்று மாலை முதலே துவங்கிட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், ராமேஸ்வரம், இந்த பகுதிகள் உட்பட இன்று மாலை இரவு தொடங்கி ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவு துவங்குவதற்கான வாய்ப்புகள் இன்று மாலை முதலே இருக்கின்றன. இன்று மாலை இரவு தொடங்கி மழை சுற்று துவங்கிட வாய்ப்புகள் உள்ளன. சுழற்சி மேலும் மேற்கு வடமேற்கிலோ அல்லது மேற்கு திசையில் அதிகபட்சமாக நகர்ந்திட மழை சுற்று 28ஆம் தேதி சற்று வலுவுடன் டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகள் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், அதே போல சிவகங்கை மாவட்டத்திலும் கிழக்கு பகுதிகளிலையும், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும் மிதமான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை காலை தொடங்கி பிற்பகல், மாலை, இரவு தொடரக்கூடும். ஆங்காங்கே மழைப்பொழிவு விட்டுவிட்டு தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுழற்சியினுடைய தொடர்ச்சியான மேற்கு நோக்கிய நகர்வு மழைப்பொழிவின் நீட்சியை மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் நீட்சியடையவும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே வலுவான மலை மாவட்டங்கள்னா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நாளை பிற்பகலுக்கு பின்னர் வாய்ப்புகள் ஏற்படலாம். அதாவது நாளை மாலை இரவு நேரத்தில் அது குமரி, நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு பகுதிகள், தென்காசி, அதே போல விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தேனி மாவட்டத்தினுடைய அநேக மேற்கு பகுதிகளிலையும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும், கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் நாளை பிற்பகலுக்கு பின்னர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே போல மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு நீட்சியடையக்கூடும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும்.
இந்த மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையலாம். இதெல்லாம் நாளை பிற்பகலுக்கு பிந்தைய வாய்ப்புகள். அதே போல கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை நீச்சடையக்கூடிய நிலை நாளை காலைக்கு பின்னர் ஏற்படும் வானிலை மாற்றங்களை பொறுத்து அமையக்கூடும். ஆனால் உறுதியாக கிழக்கு கடலோர மாவட்டங்களில் கடலூர் தொடங்கி ராமநாதபுரம் வரையிலான கிழக்கு கடலோர மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று வலுவுடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரங்களுக்கு அது 29ஆம் தேதியும் இந்த நிலை, ஏன்னா இந்த சுழற்சியினுடைய நகர்வினுடைய வேகம் குறைந்து காணப்படுவதால் மழையினுடைய நீட்சி 29ஆம் தேதியும் நீடிக்கவும், அதிகபட்சமாக 30ஆம் தேதி பிற்பகல் வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. இது மாலத்தீவை கடந்து வடக்கு வடமேற்கில் அரபிக்கடலில் நகரும் நிலையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் அங்கங்கே ஒரு இடங்களில் நீடிக்கலாம். மற்றபடி பரவலாக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான நிலை 30ஆம் தேதிக்கு பின்னர் சற்று குறையும். 31 அந்த தேதிகள் வரையில் பெரிய அளவில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த காற்று சுழற்சி மிகவும் விலகி அரபிக்கடலில் நகருது. அது வடக்கு வடமேற்காக வடகிழக்காக நகர்கிறது. ஒரு கட்டத்தில் இது லட்சத்தீவை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஜனவரி 2ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி சற்று வலுவடைந்து அது லட்சத்தீவுகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் லட்சத்தீவுகளை கடந்தும் அது கேரள பகுதியினுடைய கேரள பகுதிகளுக்கு நெருக்கமாக வரக்கூடிய நிலையில் மேற்கு மாவட்டங்களில், அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அந்த நிகழ்வு வலுப்பெற்ற நிகழ்வாக ஓரளவிற்கு அது கேரள நிலப்பகுதியில் நெருக்கமாக நெருங்கி நீடிக்க வேண்டும். அவ்வாறு ஏற்படும் சூழலில் இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவாக இதை எடுத்துக்கொள்ளவும். சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற நிலைதான். இதற்கு அடுத்தபடியாக அதே 31 தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து விடுபடும் மற்றொரு சுழற்சி. இந்த நிலை 30-31 தேதிகளில் உயரழுத்தத்தினுடைய தாக்கம் சற்று குறையக்கூடும். தற்போதே குறைந்திருக்கிறது. அதாவது 5 டிகிரி அச்சக்கோடு வரையிலான 10 டிகிரி வடக்கு அச்சக்கோடு வரையிலான பகுதிகளில் சுமார் 1014 முதல் 1016 வரையிலான HPA என்ற அளவில் உயரழுத்தம் நீடித்து வரக்கூடிய நிலையில் மாலை இரவு நேரங்களில் வடக்கு நோக்கியும் பகல் நேரத்தில் தெற்கு நோக்கியும் நகர்ந்து நீடிக்கக்கூடிய நிலை வரும் 29ஆம் தேதி தொடங்கி சற்று இந்த உயரழுத்தத்தினுடைய தாக்கம் குறையக்கூடும். அதாவது 1012, 1010 என்ற அளவில் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறு உயரழுத்தம் குறையக்கூடிய நிலையிலும் வட இந்திய பகுதியிலிருந்து குளிரலை விளக்கம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் கிழக்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையிலும் அடுத்து வரக்கூடிய சுழற்சி வடமேற்கில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வடமேற்கில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே தென்னிலங்கையை ஒட்டி வரக்கூடிய சுழற்சி வடமேற்கில் நகர்ந்து அது வட இலங்கை நெருக்கமாக வந்து சற்று வலுவான நிகழ்வாக 2ஆம் தேதிக்கு பின்னர் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரையிலான அந்த காலகட்டத்தில் அடுத்த சுற்று மழைப்பொழிவை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில், புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை சூழல் இருக்கிறது. இது உறுதியான நிலைப்பாடு என்பது அடுத்தடுத்த நாட்களில் சுழற்சிகளினுடைய நகர்வுகள், உயரழுத்த விளக்கங்களின் நீடிப்பு இதை பொறுத்து அமையக்கூடும். எனவே இந்த மழைச்சுற்று என்பது சற்று மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடும். அதாவது வரக்கூடிய சுழற்சி வலுவடைந்த சுழற்சியாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட அது வட இலங்கையை ஒட்டி வந்து அமையக்கூடிய நிலையில் மழைப்பொழிவுடைய தாக்கம் வேறுபடும்.
எனவே அதை தொடர்ந்து உற்று நோக்குவோம். தொடரும் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.